பாதிக்கு பாதி விலையில நீங்க எதை எடுத்தாலும் பாதிக்கு பாதி விலையில வாங்கிக்கலாம். இது வந்து 2629 சேம் ஆச்சா. ஆனா இங்க அக்கா எவ்வளவு இது 700. இதுவும் 1000 ரூபாய்க்கு எடுக்கும் போது இன்னும் பாதி ரேட்டு. வெறும் 700னா 350 ரூபாய்க்கு இது வாங்கலாங்க. இந்த யானை பாருங்க செம்மையா இருக்கு, ஃபுல்லா ஃபிளார் எல்லாம் போட்டு. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 1100 rupees. இதுல இருந்து 50% உங்களுக்கு ஆஃபர் கிடைக்கும். இதெல்லாம் நமக்கு அடிச்சது ஜாக்பாட். இதெல்லாம் 900 rupees. இதை இன்னைக்கு வந்து நீங்க half of the price வாங்கலாம். 1000 ரூபாய்க்கு இன்னும் ஏதாவது ஒண்ணு சேர்த்து வாங்கிட்டீங்கன்னா பாதி ரேட்டுக்கு வாங்கிக்கலாம். ஒரு பிரெக்னெண்டா இருந்தா எப்படி இருக்கும், ஒரு குதிரைக்குள்ள ஒரு குதிரை இருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த வயசுல இருக்கிற காதல் பெரிய காதல் கிடையாது. இந்த வயசுல வரணும் இல்லையா, அந்த காதல் பெரிய காதல் நான் ஃபீல் பண்ணுவேன். இது எல்லாமே ஃபாரின் கல்ச்சர். நீங்க தீம் மாதிரி செட் பண்ணுவீங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் இது சூப்பரா இருக்குங்க. சாய்பாபா டிவோட்டிஸ் எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும். தெரியுதா, எந்த பக்கம் திருப்பினாலும் நம்மள பாக்குற மாதிரியே இருக்குது பாருங்களேன். இந்த மாதிரி யூனிக்கா ஒரு மாதிரி மீனிங் ஃபுல்லா இருக்கிறதெல்லாம் நம்ம ஐடியல் கிஃப்ட் ஷாப்ல இருக்குப்பா. நீங்க ஆன்லைன்ல வீடியோ கால்ல பார்த்து கூட பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ நீங்க கடை ஏதாவது வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா தாராளமா இங்க வந்து மொத்தமா கூட வாங்கிக்கலாம். அப்படி இல்ல ஒரு பீஸ் 2 பீஸ் வாங்குறீங்கன்னா கூட மினிமம் 1000 rupees வாங்கினீங்கன்னா மொத்தமா ஆஃபர்ல வாங்கிக்கலாம். என்ன பிரைஸா இருந்தாலும் 1000 rupees வாங்கினீங்கன்னா 50% ஆஃபர்ல கிடைக்கும். ஆனா நீங்க ஒரே ஒரு ஸ்டாச்சு இது மட்டும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு அக்கா இது கொடுங்க அப்படின்னீங்கன்னா அது எம்ஆர்பி என்னவோ அதுதான் உங்களுக்கு தருவாங்க. சரியா, மரமே புத்தா, புத்தாவே மரம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்டா ரொம்ப எத்னிக்கா, ரொம்ப ரிச் அண்ட் ராயல் லுக்கா இருக்கிற மாதிரி இந்த ஐட்டம்ஸ் அவைலபிளா இருக்கு. இது உண்மையிலே ஒர்க் ஆகுறது. இது வந்து நீங்க போன் கனெக்ஷன் கொடுத்தீங்கன்னா அப்படியே ஒர்க் ஆகும். இது டயல் பண்ணலாம். லேண்ட்லைன் கனெக்ஷன் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ஈஸியா இருக்கும். இது பாக்குறதுக்குலாம் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. மியூசியம்ல வரைக்கும் பாக்குற மாதிரி ஆயிடுச்சு. இப்பயும் லேண்ட்லைன் கனெக்ஷன் யூஸ் பண்றவங்க தாராளமா நீங்க இதை வாங்கி வச்சுக்கலாம். என்னோட எம்ஆர்பி பாத்தீங்கன்னா 1850. பட் ஆஸ் ஐ செட் முன்னாடியே சொன்ன மாதிரி பாதிக்கு பாதி விலையில நீங்க எதை எடுத்தாலும் பாதிக்கு பாதி விலையில வாங்கிக்கலாம். இந்த ஸ்டாச்சுவை யார் உங்க ஆபீஸ்லயோ இல்ல உங்க வீட்லயோ யார் ரொம்ப கோவப்படுவாங்களோ அவங்களுக்கு இதை நீங்க பிரசன்டேஷனா கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா இவ்ளோ பெரிய புத்தா ஸ்டாச்சு, இதுவும் half and half the priceல. இங்க பாத்தீங்கன்னா நல்ல கார்விங்ஸ் எல்லாம் போட்டு நல்ல ஜிகு ஜிகுன்னு ட்ரெஸ் போட்டு இருக்க மாதிரி வச்சிருக்காங்க. இதோட எம்ஆர்பி 1000 rupees. இதுல இருந்து 50% ஆஃபர் இருக்கு. அதே போல இந்த மாதிரி யூனிக்கான ஐட்டம்ஸ் நிறைய இருக்கு. இது சப்பாத்தி போட்டு வைக்கிறக்கூடிய அந்த ஹாட் பாக்ஸ், இதுவும் உங்களுக்கு 50%ல கிடைக்கும். அப்புறம் நீங்க இந்த இது இருக்குல்ல டைனிங் டேபிள்ல, நம்ம எல்லாம் டைனிங் டேபிள் வாங்குறதுக்கு இன்னும் டைம் எடுக்கும் போல. ஆனா டைனிங் டேபிள் வச்சிருக்கிறவங்க அதுக்கு மேல இங்க வைக்கிறதுக்குலாம் இது சூப்பரா இருக்கும். அப்படியே அழகா ஒரு டீ பாய். இது மட்டும் இல்லாம இங்க பாத்தீங்களா, இது மாட்டு வண்டியா தள்ளு வண்டியான்னு தெரியல, தள்ளு வண்டி மேல ஒரு சால்ட் அண்ட் பெப்பர் இருக்கு, ஸ்பூன் ட்ரே இருக்கு. இது வந்து ஒரு டைனிங் டேபிள் மேல வைக்கணும். இதெல்லாம் எனக்கு ஒரு ஆசை இருக்கு, நானும் ஒரு நாள் செட் பண்ணுவேன். அப்ப நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு. இது எல்லாமே வுட்டன் பேஸ். நம்ம மகாகனி வுட், மாங்கனி வுட்னு சொல்லுவோம்ல, அதுல இது வந்து ஃபுட் கிரேடபிள் வுட்னு சொல்லுவாங்க. அதுல பண்ணி வச்சிருக்காங்க. இதெல்லாம் சாப்பிடுறதும் நல்லது, வீட்டுல இருந்தாலும் நல்லா இருக்கும். 50% ஆஃபர்ல வாங்கலாம். நம்மள மாதிரி இந்த பொண்ணு கூட என்ன யோசிக்குதுன்னே சொல்லவே முடியாதுங்க. அந்த மாதிரி ஒரு 3 கேர்ள் யோசிச்சுட்டு இருக்காங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலில யாராவது இந்த மாதிரி யோசிச்சுட்டே இருப்பாங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி கிஃப்ட் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் இதுல ரொம்ப கியூட்டா நீங்க டெக்கரேஷன் பண்றதுக்குலாம் செம்மையா இருக்கும். டேய் என்னடா பண்றீங்க, லிப் டு லிப் கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இப்ப இந்த வேலண்டைன் டேஸ்க்குலாம் இது போட்டிருந்தா செம்மையா போயிருந்திருக்கும். இட்ஸ் ஓகே, இப்ப கூட கொடுக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. இதெல்லாம் பாருங்க அப்படியே மேட் ஃபார் ஈச் அதர்ங்கிற மாதிரி இருக்கு. செம்ம சூப்பரா இருக்காங்க. இவங்களாம் ஃபாரினர்ஸ் இப்படி உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி, இங்க நடக்கிற மாதிரி, அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. இது வந்து லைட் வெயிட் as well as உங்களுக்கு ஜஸ்ட் இப்படி டஸ்டிங் பண்ணீங்கன்னா டஸ்ட் போயிடும். அந்த மாதிரி வாவ், என்ன மோஸ்ட் அட்ராக்ட் பண்ண ஒரு ஸ்டாச்சுங்க. இந்த வயசுல இருக்கிற காதல் பெரிய காதல் கிடையாது. இந்த வயசுல வரணும் இல்லையா, அந்த காதல் பெரிய காதல் நான் ஃபீல் பண்ணுவேன். அந்த மாதிரி ஒரு 70-80 above இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த வைஃப் வச்சுட்டு அவங்க ஏதோ பேசுற மாதிரி இருக்கு. எல்லாரோட லைஃப் இந்த மாதிரி இருக்கணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேங்க. இந்த மாதிரி ஒண்ணு இருக்கு. 60ஆம் கல்யாணத்தெல்லாம் கொடுக்கணும்னா தாராளமா இந்த மாதிரி கொடுக்கலாம், சூப்பரா இருக்கும். இதுவும் பாருங்க 60 வயசுக்கு மேல நல்லா ஹாப்பியா கிட்டார் வாசிட்டு இருக்க மாதிரி இருக்கு. இது வந்து கண்டதை பார்க்காதே, கண்டதை பேசாதே, கண்டதை கேட்காதே அப்படின்னு இருக்கு. இன்னைக்கு எல்லாருமே நம்ம அப்படிதான் இருக்கோம். ஏன்னா போன் யூஸ் பண்றோம், ஹெட்போன் யூஸ் பண்றோம். முக்காவாசி நான் அப்படிதாங்க இருக்கேன். இந்த குரங்கு மாதிரிதான் இந்த குரங்கு, ஜெய்ஸ்ரீ குரங்கும் இருக்கு. அந்த மாதிரி இருக்கு. இங்க பாருங்க, இது வந்து நம்ம ஸ்டடி டேபிள் மேல அழகா ஒரு பென் ஸ்டாண்ட் போட்டு விநாயகர் வேண்டிக்கிட்டு பிள்ளையார் சுழி போட்டு எல்லாம் நம்ம எழுத ஆரம்பிப்போம்ல, அதுக்கெல்லாம் இது மாதிரிலாம் யூஸ் பண்ணலாம். நான்லாம் அப்படிலாம் பண்ணிருக்கேன். அப்படி பண்ணியும் நான்லாம் ஃபெயில் தான் வச்சுக்கோங்க, அது வேற விஷயம். இதெல்லாம் செம்மையா இருக்கு பாத்தீங்களா. இது என்னன்னு தெரியலப்பா, ஒரு சைனீஸ் டால் போல இருக்கு. இது கூட அந்த காசு மழையா பொழியுதானா, காசு மழையா
பொழியிற மாதிரி வச்சிருக்காங்க. இது சைனி வாஸ்து டால்ஸ் நினைக்கிறேன். இது வந்து சிங்கிள் இருக்க மாதிரி இருக்கு, அங்க டபுள் டாக் ஆர் லயன் தெரியல அந்த மாதிரி இருக்கு. சோ இது மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குங்க. அப்படியே பார்க்கும் போதே அள்ளிக்கிட்டு போலாமான் இருக்கு. 50% ஆஃபருங்கிறது தான் இன்னைக்கு ஹைலைட்டடு. இப்ப நீங்க யாராவது கடை வச்சிருக்கீங்க, மொத்தமா எடுத்துக்கிறேன்னா கூட நீங்க தாராளமா வந்து வாங்கிக்கலாம். அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. இதெல்லாம் சைனீஸ் வெப் சீரிஸ் அதுல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ட்ரெடிஷ்னல்ல இந்த மாதிரிதான் ஒரு கூடையை கவுத்துட்டு போவாங்க, அந்த மாதிரி இருக்கு. இது எல்லாமே சைனீஸ் குப்தாஸ். இதுதான் சைனீ குப்தா சொல்லுவோமா என்ன சொல்லுவோம் அந்த மாதிரி. இதெல்லாம் மாங்கு எட்டி உதைக்கிறது, கராத்தே பண்றது எல்லாமே இருக்கு பாருங்க. டாக் லவர்ஸ் யாராவது இருக்கீங்கன்னா உங்க வீட்டுக்கு என்ட்ரன்ஸ்ல வெல்கம் சொல்லிட்டு இந்த மாதிரி வெல்கம் இது வைக்கலாம். பாருங்களா, உண்மையிலேயே இந்த நாக்க தூக்கி இது வச்சிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கு, செம்மையா இருக்கு. இது வந்து டோரேமான் எப்படி இருக்கார், சிரிக்கிறது, அழுவுறது, ரசிக்கிறது அந்த மாதிரிலாம் இருக்கு. டாக் லவர்ஸ்க்கு நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க, நிறைய வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன் இருக்கு. இவர் என்ன கஷ்டப்பட்டு போய் வேலை செய்யற மாதிரி எப்படி மூட்டையெல்லாம் தூக்கிட்டு இருக்கிறாரு, ஆனா அவர் ஒண்ணும் பண்ணல, ஆனா அழகா இருக்காரு, பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. இந்த மாதிரி டாக் ஸ்டாச்சூஸ் மட்டுமே ஒரு செக்ஷன் வச்சிருக்காங்க. இன்னும் இது இல்லாம ஃபுல் குடோன் வேற வச்சிருக்காங்க. எல்லாமே half of the price. இது ஒன் ரேட் அது ஒரு ரேட்லாம் கிடையாது, நீங்க எது எடுங்க half the price தான். ஆனா இதுக்கு ஒரே ஒரு கண்டிஷன் இருக்கு, மினிமம் 1000 rupeesக்கு பர்ச்சேஸ் பண்ணணும். இப்ப 200 ரூபாய் இருக்கா, 200 ரூபாய்ல இருந்து பாதிக்கு பாதி நீங்க வாங்கிக்கலாம். நான் ஸ்டார்டிங்ல எல்லாம் இவர் வந்து ரொம்ப சோகமா உட்காந்துருக்காருன்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் தான் என்னோட ஒரு ஒன் ஆஃப் த ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க, அவங்க வந்து சாந்தமா உட்காந்துருக்காங்க, நீ பேசிக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே இழிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால உனக்கு சாந்தத்துக்கும் சோகத்துக்குமே வித்தியாசம் தெரியல அப்படின்னு சொல்லி என்ன ரொம்ப பங்கமா கலாய்ச்சி விட்டாங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா சாந்த ரூபமா அமைதியா இருக்கிறதுக்காக வாங்கி வச்சுக்கிறதாங்க. முதல்ல எங்க வீட்டுல என் எதிர்க்க என்னோட கார்ல என்னோட பைக்ல எனக்கு முன்னாடி என்னென்னலாம் வைக்க முடியுமோ அத்தனையும் வாங்கிட்டு போய் வைக்கிறேங்க. இதுவே சிரிக்குது, நீ ஏன் அப்படி இருக்க போற அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, டொனால்ட் டக் ஒரு காலத்துல இதெல்லாம் என்னோட நான் வரைஞ்சதுல ஃபர்ஸ்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த புத்தா எல்லாம் பாருங்க செம்மையா இருக்காரு, செம்ம சூப்பரா இருக்குங்க. லவ் அண்ட் லவ் ஒன்லி அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் ரொம்ப அழகா இருக்கு. இன்னும் நிறைய 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 கலெக்ஷன்ஸ் இருக்கு. நான் அப்படியே பேசிக்கிட்டே இருப்பேன். என்னமா லவ் பண்றாங்கப்பா, வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் கத்துக்கிட்டு வந்து லவ் பண்ணுங்கப்பா. எங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் இதெல்லாம் செம்மையா இருக்கு பாத்தீங்களா. இது எல்லாமே 50% up to 1000 rupeesக்கு நீங்க வாங்கும் போது இந்த பிரைஸ் உங்களுக்கு கிடைக்குங்க. 1-2 எடுத்துட்டு எனக்கு அது பாதி ரேட் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க கூடாது. இதெல்லாம் ஸ்பெஷலி கார்விங் ப்ராடக்ட், டெரகோட்டா டால்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி டெரகோட்டா டால்ஸ் டிவைன் ப்ராடக்ட். இது வந்து சுந்தரகாண்டம் ப்ராடக்ட். இது வந்து சுந்தரகாண்டம் ப்ராடக்ட் இல்ல, சுந்தரகாண்டம் ராமன் லக்ஷ்மணன் சீதை. இது வந்து பிள்ளையார் மகாலட்சுமி சரஸ்வதி அவங்க இருக்கிற மாதிரி. இங்க பின்னாடி பாத்தீங்கன்னா நடராஜர் ரொம்ப கலர்ஃபுல்லா வச்சிருக்காங்க, செம்மையா இருக்கு. இந்த பாத்தீங்கன்னா கிருஷ்ணர், இவர் வந்து தன்வந்திரி பெருமாளா என்னன்னு எனக்கு தெரியல, தப்பா சொல்லியிருந்தேன்னா சொல்லுங்க, கரெக்டா கரெக்ஷன் பண்ணிடுங்க. இது நம்மளுடைய கிச்சன்ல எதுல வேணாலும் வைக்கலாம். டீ காஃபி சுகர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உடன்ல அழகா வித் ட்ரேவோட கொடுத்துருக்காங்க. அழகா இருக்கும் பாக்குறதுக்கு, அழகா வச்சுப்பீங்க கிச்சன்லாம். அதெல்லாம் தாராளமா ட்ரை பண்ணுங்க. இதெல்லாம் வந்து ஸ்பைசஸ் பாக்ஸ். இப்போ இது வந்து 3 இருக்குல்ல, 3 ஊர்காய் போட்டு வச்சுக்கலாம். அப்புறம் இது வந்து ஜுவல்லரிஸ் போட்டு வச்சுக்கிற பாக்ஸ். இதுவும் அந்த ஜுவல்லரிஸ் போட்டு வச்சுக்கிற பாக்ஸ் தான், அது வந்து கருக்காம இருக்கும். அதுக்கப்புறம் இது மேக்கப் பாக்ஸ். இது இப்படி பண்ணலாம், இப்படி தூக்கி மேக்கப் பாக்ஸ் பண்ணி காமிச்சிக்கலாம். ஜுவல்ஸ் மேக்கப் எல்லாமே இதுல வச்சுக்கலாம். அந்த மாதிரியான ஐட்டம். அழகா கொஞ்சம் தண்ணி ஊத்தி பூவை போட்டு வச்சாக்கா அது வந்து தண்ணி குடிக்கிற மாதிரியே இருக்கும். இன்னைக்கு வந்து நீங்க வெளியில கார்டனிங் எங்கேயாச்சுன்னா அதுல கூட வைக்கலாம், ஏன்னா வெயில் காலம் வந்துருச்சு. அப்படி இல்ல நான் டெக்கரேட்டிவ் பேஸா வைக்கிறேன் அப்படின்னாலும் இந்த மாதிரி நேச்சுரலா இருக்கு. இப்ப இங்க பாருங்க, முட்டைலாம் போட்டு வச்சிருக்கு, குருவி முட்டைலாம் போட்டு வச்சிருக்கு, அந்த மாதிரி எல்லாம் கூட இருக்குங்க. ரொம்ப அழகா இருக்கு. ஆந்த வந்து நம்ம தான் யாருமே வாங்கி வைக்க மாட்டோம், பட் நார்த் இந்தியாஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அது லக்ஷ்மி கடாக்ஷன் சொல்லிட்டு அதை வாங்கி வைப்பாங்க. சோ உங்களோட என்ட்ரன்ஸ்ல அதை வச்சுட்டீங்கன்னா செம்ம சூப்பரா இருக்கும். சிங்கம் மாதிரி ஸ்ட்ரென்த் வேணுமா அப்படின்னு போல அந்த மாதிரி சிங்கம் மாதிரி யாரா வீக்கா இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாம் அதை பிரசன்டேஷன் பண்ணலாம். இது லவ்வபிள் லவ் பேர்ட்ஸ் நங்கூரம் இருக்கிற மாதிரி. இந்த இது வந்து ஒரு பெருசா ஒருத்தர் வீட்டுல நான் சின்ன வயசுல இருந்து பாத்திருக்கேங்க, இந்த மாதிரி வாங்கணும்னு ஆசை. பட் இப்ப வரைக்கும் என்னோட ஆசை நிறைவேறவில்லை. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, அது ஃபியூச்சர்ல நிறைவேறும். இந்த யானை பாருங்க செம்மையா இருக்கு, ஃபுல்லா ஃபிளார் எல்லாம் போட்டு நல்லா 2 தந்தம் வச்சுட்டு நல்ல ஜைஜான்டிக்கா இருக்கு. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 1100 rupees. இதுல இருந்து 50% உங்களுக்கு ஆஃபர் கிடைக்கும். இதை பார்க்கும் போது ஒரு இங்கிலீஷ் படம் ஒண்ணு வரும்ல, அதுல ஒரு அணில் வந்து இந்த மாதிரி ஒரு இது தூக்கிட்டு ஓடும், அது என்னன்னு இப்போ வரைக்கும் எனக்கு தெரியாது. அந்த ஐட்டம் இதுல வச்சிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய இருக்கு. இங்க பொண்ணு பாருங்களேன், என்னதான் பண்ணுது, யோசிக்குதா,
சோகமா உட்காந்துருக்கா இல்ல அமைதி இதுதானா அப்படின்னு எனக்கு தெரியல. அந்த மாதிரி உட்காந்துருக்கு. இது வந்து எனக்கு திடீர்னு பாக்கிறதுக்கு தெனாலிராமன் மாதிரி இருந்தாரு, பார்த்தா கிருஷ்ணர்ப்பா. எனக்கே அப்படி தோணுச்சுன்னு தெரியல. இது வந்து லவ் பேர்ட்ஸ். அப்புறம் குட்டாவே வந்து 4 விதமா 5 விதமா இருக்காங்க. குபேரர் பாத்தீங்கன்னா ஒரு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனா வைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி வச்சுக்கலாம். சூப்பரா இருக்காரு பாருங்க. வாவ், இது இன்னும் சூப்பரா இருக்காரு. ஒரு மரத்தை குடைஞ்சி நம்ம ஊர்ல எல்லாம் அரச மரத்துக்கு நடுவுல இருப்பாரு பிள்ளையார், அதே மாதிரி இருக்கிறாரு. இவன் வந்து புத்தா. இவ்வளவு பெரிய ஸ்டாச்சுவே உங்களுக்கு 50-50 ஆஃபர்ல தராங்க. சோ நீங்க கடை ஏதாவது வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா தாராளமா இங்க வந்து மொத்தமா கூட வாங்கிக்கலாம். அப்படி இல்ல ஒரு பீஸ் 2 பீஸ் வாங்குறீங்கன்னா கூட மினிமம் 1000 rupees வாங்குனீங்கன்னா மொத்தமா ஆஃபர்ல வாங்கிக்கலாம். இது யானைக்கு பின்னாடி ஒரு பவுல் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுல இருந்து நீங்க பென் ஸ்டாண்ட் அது மாதிரிலாம் போட்டு வச்சுக்கலாம். நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. தாண்டியா ஆட்டமுமாட அந்த மாதிரி பஞ்சாபி டான்ஸ். இது தாண்டியா டான்ஸ் இல்ல, பஞ்சாபி டான்ஸ். பல்லே 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 அப்படின்னு டான்ஸ் ஆடலாம். நான் கூட சின்ன வயசுல ஆடி இருக்கேன் ஸ்கூல்ல எல்லாம். அந்த செட், இது கல்யாண செட்டு, அப்படியே ஃபுல் செட். இது பாத்தீங்களா பென் ஸ்டாண்டு, இது துளசி மடம். இதெல்லாம் வந்து அந்த ரூம் ரெஃப்ரெஷ்னர் சொல்லுவோம்ல, இந்த மாதிரி ஒரு கேண்டில் இங்க வச்சுட்டு அதுல இருந்து இங்க மேல வந்து அந்த லிக்விட் ஊத்துறோம், இல்ல ஜவ்வாது கற்பூரம் ஏதாவது போட்டு விட்டீங்கன்னா அப்படியே மைல்டா வாசனை வந்துட்டே இருக்கும். ஸ்பாக்கெல்லாம் போயிருக்கீங்களா? ஸ்பால் எல்லாம் அதெல்லாம் பண்ணுவாங்க. நம்ம வீட்டுல அதெல்லாம் ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரியும் இருக்கு. எலக்ட்ரிக்கல் டிஃப்யூசரும் இருக்கு. நீங்க அது மாதிரி கூட இங்க கேட்டு வாங்கிக்கலாம். 1000 rupees வாங்கினீங்களா எது எடுத்தாலும் 50%, 50%, 50%. இது புளின்னு நினைச்சுக்கோங்க. புளி மாதிரி அது உருமுற மாதிரி நான் ட்ரை பண்ணேன், பட் வரல. இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்ரீலங்கன்ஸ் யாரா பாத்தீங்கன்னா இது கம்பல்சரி வேணும்னு நினைப்பீங்க. ஏன்னா உங்களுடைய இதுங்கிறதுனால. இது ஒட்டகம் இருக்கு, யானை இருக்கு, குதிரை மாதிரி குதிரை இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா நல்ல பெரிய ஒட்டகம். இது ரம்ஜானுக்கு வந்து ஒட்டகம் போல இருக்கு, அந்த மாதிரி இருக்கு. இது வந்து ஜீப்ரா. அப்புறம் இது கூட அழகா இருக்குங்க. வாட் இஸ் திஸ்? நம்ம எடுத்து பார்ப்போமா? ஓகே, இது வந்து பவுல் மாதிரி. இது மேல நீங்க ஃப்ரூட்ஸ் வச்சுக்கலாம், இல்ல ஏதாவது ஒரு செடி வச்சு டெக்கரேஷனா வச்சுக்கலாம். அழகா இருக்குங்க. இதனோட எம்ஆர்பி பாத்தீங்கன்னா 300. 150க்கு வாங்கிக்கலாம். இந்த அழகான ஸ்டாச்சு 150 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம். இந்த கடையில இருக்கவங்க ரொம்ப ரசனையா யோசிச்சுட்டே இருப்பாங்க போல இருக்க. மாதிரி யோசிக்கிறதெல்லாம் நிறைய வாங்கிட்டு வச்சிருக்காங்கப்பா. நம்மளுக்கு எல்லாம் யோசிக்கிறதே இல்ல, பட்டாஃபட் பேசுறதுதான். இதெல்லாம் போட்டோ ஃப்ரேம்ஸ் ரொம்ப அழகா இருக்கு. இதெல்லாம் நீங்க நேச்சுரலா யூஸ்வலா எங்குமே பாத்திருப்பீங்கல்ல. ஒரு டெட்டி இந்த மாதிரி வச்சுட்டு இருக்கிறது நல்லா இருக்கு பாருங்களேன். டெடி பியர் பிடிச்சவங்களுக்கு இது கொடுக்கலாம். எல்லாருக்கும் கம்பல்சரி வேண்டிய ஒரு விஷயம். யோகா பண்றதே கிடையாது. அட்லீஸ்ட் இதை வாங்கி நம்ம வீட்டுல வச்சுட்டு இதை பார்க்கும் போதாவது நம்ம யோகா பண்ணணும்னா தோணட்டும். அட்லீஸ்ட் யோகா பண்றவங்க யாராவது இருப்பாங்க இல்லையா? கனிஷ்காலாம் சூப்பரா பண்ணுவா. அது எலும்பா என்னன்னே தெரியாது, அந்த மாதிரி அப்படியே ஃபுல்லா பெண்டாவா. அவங்களுக்கு எல்லாம் இந்த பிரசன்டேஷன் கொடுக்கலாம். ரொம்ப எல்லா ஆசனமும், பத்மாசனம், வஜ்ராசனம், புஜங்காசனம், அது மாதிரி எல்லா ஆசனமும் போட்டிருக்கிற மாதிரி இருக்கு. இந்த மாதிரி பின்னாடி கூட ஒண்ணு இருக்கு, அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இது பாத்தீங்கன்னா என்னப்பா இது சின்ன வயசுல இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆனா அழகா இருக்கு. இது எல்லாமே ஃபாரின் கல்ச்சர். நீங்க தீம் மாதிரி செட் பண்ணுவீங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் இது சூப்பரா இருக்குங்க. செம்ம கலர்ஃபுல்லா. இது மைல்டான கலர்ல ரிச்சான லுக்ல இருக்கு பாருங்களா. இதெல்லாம் அந்த மாதிரி நீங்க டெக்கரேட் பண்ண போறீங்கன்னா தாராளமா இந்த மாதிரி வாங்கிக்கலாம். எல்லாமே 50% ஆஃபர்ல கிடைக்கும். என்ன பண்ணுது இந்த பொண்ணு? துணி துவைக்கிறதே இந்த ஸ்டைல துவைக்குதேப்பா. அழகா பண்ணுது இல்ல? நம்ம எல்லாம் மிஷின்ல போட்டு போயிடுவோம்பா எது வந்தாலும். இவங்க வந்து ரிலாக்ஸ் பண்றாங்களாமா. ஒரு குடைக்குள் மழைங்க, குடை கீழே இவங்க ரெண்டு பேர் ரொமான்டிக்கா இருக்காங்க. போங்கடா என்ஜாய் பண்ணுங்கடா. இந்த பாருங்க, லவ்லியா செம்மையா இருக்காங்கப்பா. இவங்க எல்லாமே ரொமான்டிக் கப்பிள்ஸ். வேலண்டைன்ஸ் டே போட்டிருந்தோம்னா செம்மையா சோல்ட் அவுட் ஆயிருக்கும். பரவாயில்ல, இப்ப கூட நம்ம வாங்கி பிரசன்ட் பண்ணலாம். ஒன்னும் பிரச்சனை. நம்ம வேலண்டைனுக்கு எப்ப வேணாலும் கொடுக்கலாம். இன்னைக்குதான் கொடுக்கணும், அன்னைக்குதான் கொடுக்கணும்னு ஏதாவது இருக்கா என்ன? ஒன்னும் கிடையாது. இது என்னப்பா இவங்க வாழ்த்துற மாதிரி போட்டிருக்காங்கப்பா. ஏஞ்சல் அந்த மாதிரி இருக்கு. இது கியூட்டா இருக்குப்போ. நான் வயசாயிட்டேனா இல்ல வயசாகிறதுல எனக்கு பிடிக்குதான்னு தெரியல. இந்த மாதிரி கப்பிள்ஸா இருக்கணுங்க, சண்டை போடாம ஹாப்பியா. அந்த மாதிரி இருக்கு பாருங்களேன். எனக்கு வயசு தான் ஆயிடுச்சு போல, நான் தான் ஊரை ஏமாத்திட்டு இருக்கேன். எப்பா இது என்ன காலா வேற ஏதாவது எந்த அளவுக்கு ஸ்ட்ரெச் பண்ணுது பாருங்களேன். செம்மையா இருக்கு இது எல்லாமே. ஐயோ செம்ம கியூட்டுங்க. இது செம்ம கியூட்டா இருக்குது. வாவ்ப்பா. இதனோட பிரைஸ் என்ன பிரைஸா இருந்தாலும் 1000 rupeesக்கு வாங்கினீங்கன்னா 50% ஆஃபர்ல கிடைக்கும். ஆனா நீங்க ஒரே ஒரு ஸ்டாச்சு இது மட்டும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு அக்கா இது கொடுங்க அப்படின்னீங்கன்னா அது எம்ஆர்பி என்னவோ அதுதான் உங்களுக்கு தருவாங்க. சரியா? இதையும் நோட் பண்ணிக்கணும் மை லார்ட்ஸ். இதையும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. குட்டி குட்டி ஸ்டாச்சூஸ். இது எல்லாமே இந்த சில்வர் டெக்கரேட்டடா இருக்கு இல்லையா? சில்வர், ரெட் அண்ட் பிளாக் அந்த காம்பினேஷன்ல இருக்கு. செம்மையா இருக்குப்பா. இதுல எது வேணாலும் நீங்க வாங்கிக்கலாம். சில ஐட்டம்ஸ் கொரியர் பண்ணுவாங்க, சிலது கொரியர் பண்ண மாட்டாங்க. அது எப்படின்னு அவங்க கிட்ட கேட்டுக்கோங்க. வீடியோ கால் ஆப்ஷன்ல கூட நீங்க வாங்க முடியும். ஆனா சிலதெல்லாம் கொரியர் பண்ண முடியாது. புத்தா சாப்பிடுறார், புத்தா தியானம் பண்றார், புத்தா அட்வைஸ் பண்றார், இவரும் அட்வைஸ் பண்றார். சாந்தமா போங்க, உங்களுக்கு அட்வைஸ் பண்ணாலும் நீங்க கேட்க மாட்டீங்க. அமைதியா உட்காந்துட்டார். படுத்தே விட்டார், கிடந்தே விட்டாருங்கிற மாதிரி படுத்துட்டாருப்பா. இந்த மாதிரி இப்படி எல்லாம் யாராவது யோசிக்க முடியுமான்னு தெரியல. நான் யோசிச்சுட்டு இருக்கேன். பட் கியூட்டா படுத்துட்டு இருக்கிறாருப்பா புத்தா. செம்மையா இருக்கு. கலர்ஃபுல் ஆஸ் வெல் அஸ் இந்த தீம், ரெட் ஸ்டோன் தீம் அப்படி சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தீம்ல இருக்கு. இது ஃபுல் அண்ட் ஃபுல்
பாத்தீங்கன்னா புத்தா ஷெல்ஃப்னுமே சொல்லலாம். ஏதோ படிச்சுட்டு இருக்காரா, இந்த மாதிரி அவரால் எப்படி உட்கார முடியுதுன்னு தான் தெரியல. பட் நானும் ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். இட்ஸ் நாட் பாசிபிள் டு மீ, பட் ஒன்ஸ் இன் எ வைல் வந்துடும் எனக்கும். தொர இங்கிலீஷ் எல்லாம் பேசுதுப்பா, இதெல்லாம் செம்மையா இருக்கு பாத்தீங்களா. நான் ரொம்ப நாளா வந்து புத்தர் புளிய மரத்துக்கு கீழே தான் உட்காந்துட்டு இருக்கிறாருன்னு நினைச்சிட்டு இருந்தேங்க. அப்புறம் தான் தெரிஞ்சது 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது அது புளிய மரம் இல்ல, அது வேற ஏதோ ஒரு மரம். இப்ப கூட அது பேர் ஞாபகம் வர மாட்டேங்குது, புளிய மரம் தான் ஞாபகம் இருக்கு. நம்ம ஊர்ல என்ன இருக்கோ அதானே ஞாபகம் வரும் நம்மளுக்கு. இது கைக்குள்ள அழகா புத்தரை தூக்கி வச்சிட்டு இருக்கிற மாதிரி வச்சிட்டு இருக்காங்க. இது 2 கைக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கு. சோ இதெல்லாம் என்ன மாதிரி யாரு கோவப்படுவாங்களோ அவங்களுக்கு எல்லாம் யாராவது ஒருத்தர் வாங்கி பிரசன்ட் பண்ணுங்க, சரியா. இப்ப கூட ஒரு கிளைண்ட் வந்தாங்க, இதை வாங்கிட்டு போய் கொடுத்துருக்காங்க. இதேதான் சேம். சோ இந்த மாதிரி வாங்கி போய் கொடுங்க. எங்களுக்கு எல்லாம் நாங்க வாங்க மாட்டோம், ஏன்னா இதை வாங்கிட்டா நாங்க அமைதியாயிடுவோம்ட்டு நாங்க வாங்க மாட்டோம். எங்களுக்கு யாராவது வாங்கி கொடுங்க. அட்லீஸ்ட் இவங்க கொடுத்துருக்காங்கன்றதுக்காகவாது எங்களுக்கு எல்லாம் பொறுமை வருதா, நிதானம் வருதான்னு செக் பண்ணுவோம். எனக்கு கோவம் வந்து நம்ம யூடியூப்ல யாரும் பார்த்தது இல்லைல்ல, ஒரு நாள் எடுத்து போடுறேன் பாருங்க. என்னுடைய சோல்மேட் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா செம்மையா இருக்கிறாரு. இந்த பக்கம் பிள்ளையாரப்பா இருக்கிறாரு. இந்த பிள்ளையாரப்பா டமரகம் மேல உட்காந்துருக்காரு. இதுக்கு பேரு நான் மோளத்துக்கு மேல உட்காந்துருக்காரு. இங்க என்ன இருக்கு, இதுக்கு மேல நம்ம எது வேணாலும் வச்சுக்கலாம், அந்த மாதிரி இருக்கு. இங்க ஒரு கிருஷ்ணா இருக்காரு. இதெல்லாம் வந்து லைட்டிங் தெரியும். ஏன்னா நைட்ல வந்து அந்த பூஜை ரூம்ல வச்சுட்டு லைட்ஸ் போட்டு விட்டீங்கன்னா பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருப்பாங்க. பின்னாடி பாத்தீங்கன்னா அந்த கிருஷ்ணர் இருக்காங்க, ஈஷா யோகா இருக்காங்க. இவங்க ஃபேமிலியோட குடும்ப சகிதமா உட்காந்துருக்காங்கப்பா, சிவா அண்ட் ஃபேமிலி. இது வந்து 325 rupees பிரைஸ் போட்டிருக்காங்க. 1000 rupees எடுக்கும் போது இது பாதி பிரைஸ் வரும். இல்ல நான் ஒண்ணுதான் எடுப்பேன்னா இதே 325ல தான் நீங்க வாங்குற மாதிரி இருக்கும். ஓகே, நம்ம ஒரு வீட்டை டெக்கரேட் பண்றோம்னா ஒரு 1000 ரூபாவது வச்சிங்கன்னா சூப்பரா இருக்கும். அப்ப பண்ணும்போது உங்களுக்கு பாதி பிரைஸ்ல இன்னும் நிறைய வாங்கிக்கலாம். ஒரு மாசத்துக்கு ஒரு 1000 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 5 மாசத்துல நம்ம வீடை ரொம்ப அழகா டெக்கரேட் பண்ணலாம். டெக்கரேட் பண்றது பெரிய விஷயம் இல்ல, அது மாசம் அப்படியே மெயின்டைன் பண்ணும் வாரம். அதான் பெரிய விஷயம். ஆனா இதுலலாம் உங்களுக்கு பெரிய பிரச்சனையே இருக்காது. ஜஸ்ட் இது தண்ணியில இப்படி அலசி எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கலரும் போகாது, டஸ்டும் படாம அழகா இருக்கும். ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை பண்ணலாம். செம்மையா இருக்குல்ல, கியூட்டா. இங்க பாருங்களேன், கியூட்டா. என்ன யோசிக்கிற, படிச்சது ஞாபகம் வரலையா? எக்ஸாம்ல போய் உட்காந்து நான் இப்படிதான், ஐயோ படிச்சாதானே ஞாபகம் வரும், படிக்காதது எப்படிடா ஞாபகம் வரும்னு நான் யோசிச்சுட்டு இருப்பேன். அந்த மாதிரி அந்த புள்ள உட்காந்துருக்குது பாவம். ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க இந்த மாதிரி வீடியோ பண்ணி. இல்ல ரியல் எஸ்டேட்டா நிறைய போட்டுட்டு இருக்குமா, இப்பதான் மடை திறந்த வெள்ளம் போல இருக்குது. வாவ், செம்மையா இருக்கு. இது என்னது, இது நம்ம தீச்சட்டி தூக்கிட்டு போற மாதிரி இருக்கே. இதுவும் ஒரு டிசைன் தாங்க, மண்ணுல செஞ்சு வச்சிருக்காங்க. சோ இங்க வந்தீங்கன்னா இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. இந்த சாய்பாபா பாருங்களேன், 3D எஃபெக்ட்ல இருக்காரு. ரிவர்ஸ்ல தெரியும் பா, இப்படி இருக்காருல்ல. நீங்க ஆக்சுவலி இது வந்து இப்படிதான் பள்ளம், இது வந்து குழியா இருக்கு. பட் நீங்க கேமரால பாக்கும்போது 3D எஃபெக்ட்ல தெரியுறாரு. இது குழி தெரியுதா? செம்மப்பா, செம்ம சூப்பர் கிரார்விங். இது சாய்பாபா டிவோட்டிஸ் எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும். தெரியுதா? எந்த பக்கம் திருப்பினாலும் நம்மள பாக்குற மாதிரியே இருக்குது பாருங்களா. அச்சோ, என்னது இது, எவ்வளவு இது பிரைஸ்? இருங்க, இதோட பிரைஸ் 300 rupees. அப்ப நீங்க வாங்குனீங்கன்னா 150க்கு 1000 rupees வாங்கும் போது இது 150 கிடைக்கும். கண்ணு எவ்வளவு நேச்சுரலா இருக்கு பாருங்களா, நம்மள பாக்குற மாதிரியே. இதுலயே வந்து அவருக்கு எல்லோ கலர் ட்ரெஸ்ஸும் போட்டு விட்டுருக்காங்க. இது ஆக்சுவலி குழி, ஆனா இது பார்க்கும் போது நம்மளுக்கு இப்படி தெரியுது. செம்மங்க இந்த ப்ராடக்ட். சின்ன வயசுல இந்த மாதிரிலாம் நாங்க சும்மாவே ராஜா ராணி மாதிரி எல்லாம் போட்டு விளையாடிட்டு இருப்போம். பட் இது வந்து ஃபிளவர் பாட்டு. இதுக்கு மேல நீங்க ஒரு சின்ன ஃபிளவர் மாதிரி, அந்த மணி பிளான்ட் எல்லாம் வைக்கிறோம்ல, அந்த மாதிரி வைக்கலாம். என்ன மாதிரி வேணாலும் வைக்கலாம். தலையில இருந்து என்னப்ப முளைச்சு வந்திருக்கு அப்படின்னு கேக்குற மாதிரி இருக்கும். பட் டெக்கரேட்டிவா சூப்பரா அழகா இருக்கும். இந்த பொண்ணு பாருங்க, டீ எஸ்டேட்ல நிஜமாவே வேலை செய்யற மாதிரி இருக்கு. ஒன்னும் வேலை செய்யல, சும்மா உட்காந்துருக்கு. ஆனா டீ எஸ்டேட்ல வேலை செய்யற மாதிரி இருக்கு. இது வந்து நீங்க பென் ஸ்டாண்டாவா அந்த மாதிரி எல்லாம் வைக்கிறதுக்குலாம் நல்லா இருக்கும். சூப்பரா இருக்கு, அழகா. இது வந்து நம்மள மோட்டிவேஷன் பண்ற மாதிரி சூப்பர். தம்ஸ் அப்னு எங்கன்னா வைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அரசியல்வாதிகளோட மேடைகள்ல எல்லாம் இந்த மாதிரி இருக்கும். யாரா நீங்க போயிருக்கீங்களா? நாங்கெல்லாம் பாத்திருக்கேன் இந்த மாதிரி. இந்த வெஸ்டர்ன் டால்ஸ் எல்லாம் இங்க நிறைய இருக்குப்பா. அதுவும் ஒரு மாதிரி ஷைன்னு சொல்றதா இல்ல என்னன்னு சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இந்த மாதிரி போஸ்ட்ல நான் நின்னதே இல்ல, இருந்ததும் இல்ல. ஆனா அழகா இருக்கு பாக்குறதுக்கு, சூப்பரா இருக்கு. ஏதாவது ஒன்றத்துல தம்ப்நெயில்ல இந்த மாதிரி வைப்போங்க நம்மளையும். இல்ல பாருங்க, ஜம்முன்னு உட்காந்துருக்காரு பிள்ளையாரப்பா, செம்மையா இருக்காரு. அப்படியே இங்க கீழே வந்தீங்கன்னா நம்மளுடைய தெய்வீகமான ஐடல்ஸ் கூட இங்க அவைலபிளா இருக்கு. செம்மையா இருக்கு. நீங்க ஆன்லைன்ல வீடியோ கால்ல பார்த்து கூட பர்ச்சேஸ் பண்ணலாம். இதெல்லாம் வந்து அந்த ஒரு சின்ன ஒரு ஸ்டாண்ட் மாதிரி வந்து இப்படி நடுவுல நிக்கிற மாதிரி இருக்கும்ல, பில்லர்ல வர மாதிரி இருக்கும்ல, விக்டோரியா கிளாக்னு சொல்லுவாங்க, அந்த கிளாக்ஸ். இந்த மாதிரி நிறைய வெரைட்டி ஆஃப் கிளாக்ஸ் இருக்கு. ஆனா இந்த போன் வந்து எல்லாத்தையும் சாப்பிட்டுடுச்சுங்க. ஆனா இதெல்லாம் வச்சா இன்னும் நல்லா ட்ரெடிஷ்னலா அழகா இருக்கும். திருமதி இல்ல மாஷாக்கா வீட்டுல அதெல்லாம் இருக்கும். நீங்க பாத்திருக்கீங்களா? இது வந்து பீரங்கி. சின்ன வயசுல இதெல்லாம் எக்ஸிபிஷன்ல கூட்டு போய் காட்டுவாங்க. தொடாதேன்னு சொன்னதை தொட்டு பார்த்தாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். அந்த மாதிரி ஒரு பிறவி நான். இப்பெல்லாம் அப்படி கிடையாது. இப்ப நம்மள டார்ச்சர் பண்றதுக்கு நிறைய பேர் வந்தாச்சு. அன்னைக்கு நம்ம யாரெல்லாம் டார்ச்சர் பண்ணுமோ. இது பாருங்களேன், குட்டி குதிரை பெரிய குதிரை அழகா இருக்கு. டக்ஸ்,
செம்மையா இருக்கு. இப்ப நான் சொல்ல சொல்ல உங்களுக்கும் என்ன மாதிரிலாம் யார் இருக்கீங்கன்னு ஃபீல் ஆகுதா? இது செம்மையா இருக்குப்பா. இங்க பாருங்களேன், ஒரு பிரெக்னெண்டா இருந்தா எப்படி இருக்கும், ஒரு குதிரைக்குள்ள ஒரு குதிரை இருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. செம்ம. ஏதாவது கன்சீவா இருக்கிறவங்களுக்கு நீங்க கொடுக்கணும் கிஃப்ட் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இது கொடுக்கலாம். குதிரைக்குள்ள ஒரு குதிரை அழகா இருக்கு. இது பாருங்களேன், டக்குக்குள்ள ஒரு டக்கு, கியூட்டுப்பா. இது நீங்க ஃபிளவர் வாஸ் மாதிரி யூஸ் பண்ணலாம், கிஃப்ட் கொடுக்கறதுக்கும் நல்லா இருக்கும், அழகா இருக்கு. இந்த மாதிரி யூனிக்கா ஒரு மாதிரி மீனிங்ஃபுல்லா இருக்கிறதெல்லாம் நம்ம ஐடியல் கிஃப்ட் ஷாப்ல இருக்குப்பா. 1000 rupees வாங்கும்போது எல்லாமே 50% ஆஃபர்ல கிடைக்கும், மிஸ் பண்ணாம வாங்கிக்கோங்க. ஆனா ஒன்னு எடுத்துட்டு யாராவது அதே ரேட்டு பாதி ரேட் கொடுங்க பாவம்பா நானு அப்படிலாம் சொன்னீங்கன்னா அவங்க தரவே மாட்டாங்க. ஸ்ட்ரிக்ட்லி நோ. ஓகே. இந்த யானை மேல எப்படி படுத்துட்டு இருக்காரு பாரு, கியூட்டா இருக்குப்பா இதெல்லாம். சாய்பாபா வேகிற கஞ்சில எப்படிதான் கையை விட்டாரோ தெரியல. அவர் வலிச்சுதா பொங்குச்சா சுட்டுச்சானே தெரியல. அவர்லாம் பண்ணிருக்காரு. அவர் வாழ்ந்த காலத்துல இல்ல, அட்லீஸ்ட் அவரை புகழ்ற காலத்துலயாவது நம்ம இருக்கிறோமேன்னு சந்தோஷப்பட்டுக்கலாம். இது ராஜஸ்தானி மெட்டலாம்பா. இது கீழே போட்டாலும் உடையாதான். போடுங்க. எங்க உடையிலையோ, சின்னதா ஒரு பீஸ் கூட உடையிலையோ. ஆனா இது மண்ணு மாதிரி இருக்கு, ஆனா மண்ணு உடையில. ப்ளூ மெட்டலா? இதெல்லாம் ப்ளூ மெட்டல்ஸாங்க. இது போட்டாலும் கீழே உடையாதா? உடையாதா? அப்பனா நம்ம வீட்டுல எல்லாம் வைக்க வேண்டிய ஒரு அரிய வகை பொருளுப்பா, உடையவே உடையாதான். இப்ப இது வந்து 400னா இதுல இருந்து பாதி 200 rupees வாங்கிக்கலாம். எதுக்கு? 1000 rupees வாங்கும் போது, 1000 rupees சேர்த்து வாங்கும் போது. சரியா? செம்மையா இருக்கு. இங்கே பாருங்க, பஞ்சாபி பல்லே 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 அப்படின்ட்டு இவங்க வந்து கடம் வாசிச்சுட்டு அப்படியே ரிலாக்ஸா பாடிட்டு இருக்கிறாங்கப்பா. இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. இதெல்லாம் வந்து ஃபிளவர் பாட்ஸ் தான், நீங்க அங்கங்க வைக்கும் போது நல்லா இருக்கும். அங்க பார்த்தோம்ல அதே மாதிரி இங்கேயும் சிலதெல்லாம் இருக்கு. கை கூப்பி வாங்க அப்படின்னு வெல்கம் பண்ற மாதிரியும் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா கண்டதை பேசாதே, கண்டதை கேட்காதே, கண்டதை பார்க்காதேன்ட்டு மங்கி தான் பார்த்திருப்போம். இது வந்து பிக்கிஸே இப்படிதான் இருக்கு. இது வந்து ஒரு இங்கிலீஷ் படத்துல வரும், இது பேர் மறந்துட்டேன். அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் கியூட் அண்ட் இதுவா இருக்கு. இதெல்லாம் பார்க்கும் போதே நம்மளுக்கு குழந்தை ஞாபகங்கள்லாம் வருதுன்னா இது வீட்டுல எல்லாம் இருந்தா நல்லா இருக்கும்ல, செம்மையா இருக்கும்பா. நான் கூட ஒரு வீட்டை அழகா செட் பண்ணணும்னு நினைக்கிறேன். எங்க இது என்னப்பா இது, எவ்வளவு பெரிய மூக்குன்ட்டு ஒரு படத்துல பிரபுதேவா காஜோல பத்தி மின்சார கனவா அதுல சொல்லுவாங்களே அந்த மாதிரி இருக்கு. பட் மேனுஃபேக்சரே இப்படிதானா? நான் வந்து இது டேமேஜோ நினைச்சேன். இல்லம்மா அது வர்றதே அப்படிதானாங்க. கேண்டில் லைட் மாதிரி. இப்ப கிறிஸ்துமஸ்க்கு கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய கேண்டில்ஸ் யூஸ் பண்ணுவாங்களே, அதுக்கு இது மாதிரி யூஸ் பண்ணலாம். பட் இன்னைக்கு அப்படின்னு கிடையாது, நம்ம எல்லாம் கூட யூஸ் பண்றோம். கேண்டில் லைட் டின்னர்னு வீட்லயே ரெடி பண்றோம். இந்த யூடியூபை பார்த்து கெட்டு குட்டி சோறா போயிருக்கும். ஆனா அது நல்லாதான் இருக்குல்ல, நம்மளே ஒண்ணு கிரியேட் பண்ணி நம்மளே ஒண்ணு பண்றோம். இந்த ஃபவுண்டைன்ஸ் நான் ஏத்தி காட்டுறேன் கடைசியா, அது இன்னும் சூப்பரா இருக்கும். இதனுடைய அமேசான் ரேட்டு, பிளிப்கார்ட் ரேட்டு, மீஷோ ரேட்டும் சொல்றேன், இங்க இருக்கிற ரேட்டும் சொல்றேன். ஷாக் ஆயிடுவீங்க நீங்க. இந்த மாதிரி ஐடல்ஸ் எல்லாம் நிறைய இருக்குப்பா. சூப்பரா இருக்கு. எல்லாம் இப்படி லைட் பின்னாடி இப்படி ஆன் பண்ணி விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்படி எரியும்ல, அந்த மாதிரி வெறும் 40 ரூபாய் தானா இந்த மாதிரி ஐட்டம்ஸ். இதுவே கொஞ்சம் பெருசா இருக்கிற மாதிரி இருக்கு. அப்புறம் புத்தர் வந்து இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்கன்னு நினைக்கிறேன். இந்த கடை ஃபுல்லா புத்தரா வச்சிருக்காங்க. சோ இந்த மாதிரி எல்லாம் கூட நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு. என்னப்பா உங்களுக்கு எல்லாம் நான் அட்வைஸ் பண்ணி என்ன நீங்க கேக்குறீங்க, போங்க நான் கோச்சிக்கிட்டேன் அப்படின்னு உட்காந்துருக்க மாதிரி இருக்காரு. என் கண்ணுக்கு அப்படி தெரியறாரு. கனவு காணுங்கள் அப்துல் கலாம். ஆனா இப்படி எல்லாம் நான் கனவு காணுவேன், கற்பனை பண்ணுவேன் நான் நினைச்சு கூட பாக்கல. அவர் பாட்டிஸ் ஜாலியா இருக்கிறாரு. நீங்க பாத்தீங்களா, நம்மளுடைய போதி தர்மத்தை இப்படி எல்லாம் சைனீஸ் மாங்கா வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. போதி தர்மரோட கோவில் வந்து நம்ம காஞ்சிபுரத்துல வீடு கட்டிருக்கோம்ல, அங்க பக்கத்துலதான் இருக்கு. ஒரு நாள் நான் அதையும் கவர் பண்ணி வீடியோ போடுறேன். அதெல்லாம் நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. இன்னும் யாரும் போடலன்னு நினைக்கிறேன், அதை நான் போடுறேன். இதெல்லாம் நம்ம வெல்கம் சொல்ல தேவையில்லை. இதை மாட்டி விட்டோம்னா அவங்களே வந்துருவாங்க. குட் வைப்ஸ் ஒன்லி. எப்ப பார்த்தாலும் நெகட்டிவா பேசுறாங்களா, அவங்க இந்த வந்து கீ செயினா கூட வச்சுக்கலாம். கீ செயினா மாத்திட்டு எப்பவுமே நல்லதா யோசிடான்னு சொல்ற மாதிரி இருக்கிறதுக்கு இது வந்து மாஸ்க் இப்ப அங்க மாட்டி அழகா வச்சிருக்காங்க பாத்தீங்களா. ஆக்சுவலி அவங்க காட்டுற விதத்துல நம்மளுக்கு அழகா தெரியுது. அந்த மாதிரி ஐட்டம் புத்தர் அப்பா எங்க பார்த்தாலும் இது புத்தா கடைனே பேர் வச்சிடலாங்க, அந்த மாதிரி இருக்கு. இங்க பாருங்க கிருஷ்ணர் டிஷ்யூ பேப்பர், அப்புறம் இது வைக்கிற மாதிரி இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு. அப்படியே நான் இன்னும் கொஞ்சம் இருக்கு, அதையும் காட்டுறேன். இவர் பாரு செஃப் மாதிரி இருக்காரு. செஃப் தாங்க. நம்ம மெட்ராஸ் சமையல் அக்கா அப்பப்ப இந்த மாதிரி ஒண்ணு புதுசா வாங்கி வச்சிருப்பாங்க, அந்த மாதிரி இருக்காரு. மெட்ராஸ் சமையல் அக்கா, நீங்க சமையலும் நல்லா பண்றீங்க, இந்த மாதிரி வேலையிலும் நல்லா பண்றீங்க. பீரங்கி எல்லாம் வீட்டுல வைக்கணும்னு ஆசை தானா, வைக்க கூடாது இல்லையா, அதனால இந்த மாதிரி வச்சுக்கலாம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா குட்டி குட்டி ஸ்டாச்சூஸ். இது வந்து கார்ல வைக்கிறது. இப்படி வச்சாலும் ஒண்ணும் ஆகாது.
ஆஞ்சநேயர் வாழை சுருட்டி மேல உட்காந்தாருன்னு சொல்லுவாங்கல்ல, அது சேம் அதே மாதிரி வச்சிருக்காங்க பாருங்க. ஆனா அது வந்து இதுல கார்ல வைக்கிறது. இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்டாச்சுஸ் எல்லாம் நிறைய வச்சிருக்காங்க. நீங்க டைரக்டா வந்து பாருங்களேன். இப்ப நீங்க கடை வச்சிருக்கீங்க, இந்த மாதிரி கிஃப்ட் ஷாப் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு எல்லாம் அடிச்சது ஜாக் பாட்டு. வந்தீங்களா பாதி ரேட்டுக்கு மொத்தம் அள்ளி போட்டு தூக்கிட்டு போயிட்டு அப்படியே விக்கிறதுக்கு செம்மையா இருக்கும். எல்லாம் மீஷோல என்ன பிரைஸ் பார்த்தோம் தெரியுமா? 300 ரூபாய் 400 ரூபாய் பாத்துட்டு இருந்தோம். இப்ப வந்து 300 ரூபாய். ஆனா இங்க வந்து இது 3001 நினைச்சிட்டேங்க. அது 300 ருபீஸ். ஆனா இது 150 ருபீஸ்க்கு வாங்கிக்கலாம். 3 கலர்ஸ்ல அவைலபிளா இருக்கு. 1000 ருபீஸ்க்கு வாங்கும் போது அக்கா பாதி ரேட் தான் சொன்னாங்கன்ட்டு நீங்க வந்து ஒரு பொருளை எடுத்துட்டு பாதி ரேட்டு கேட்க கூடாது. புரியுதா? திரும்ப திரும்ப சொல்றேன். புரியுதா புரியுதா புரியுதா? இந்த பொண்ணு என்னதான் சொல்லுது? புரியுதா? என்னவோ சொல்லி தர நினைக்குது. ஆனா இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. இந்த கலர்ல என்கிட்ட ஒரு சாரி கூட இருக்கு. ஆனா ரேரா தான் கட்டுறேன். எதெல்லாம் பிடிக்குதோ அதெல்லாம் ரேரா கட்டுறேன். எதெல்லாம் கம்ஃபர்டபுளா இருக்கோ அதெல்லாம் அடிக்கடி கட்டுறேன். அதெல்லாம் புடவை கட்டுறது இல்லைன்னு வச்சுக்கோங்க, சுடிதார் தான் எப்ப பார்த்தாலும். கியூட்டா இருக்கு போ. லாந்தல் விளக்கு சின்ன வயசுல நீங்களா பாத்திருக்கீங்களா? நான் எல்லாம் பாத்திருக்கேன். ஆனா இது வந்து திரியெல்லாம் எனக்கு மாத்த தெரியாது. எங்க தாத்தா தான் வந்து ஒரு துணியை வச்சு தொடச்சி இதெல்லாம் மாத்திட்டு இருப்பாரு. இதுக்கு பேர் வந்து லாந்தல் விளக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல நிறைய வெரைட்டிஸ் இருக்குப்பா. எதெல்லாம் வீட்டுல வச்சு அழகா இருக்கும்னு தோணுமோ அது எல்லாமே ஒரு கடையில வச்சுட்டு இருக்காங்க. வாங்க வாங்க வந்து உங்க வீட்டெல்லாம் எப்படி டெக்கரேட் பண்ணீங்கன்னு எடுத்து வாங்கி போட்டோ எடுத்து எனக்கு போட்டு அனுப்புறீங்க. கம்யூனிட்டி போஸ்ட்ல நம்மளும் போடுறோம். வாவ், மரமே புத்தா, புத்தாவே மரம் அப்படி இருக்காரு. இந்த கடையின் பெயரை இன்றிலிருந்து ஐடியல் ஷாப்பில் இருந்து புத்தா ஷாப் என்று நான் மாற்றுகிறேன். நாமகரணம் சூடுகிறேன். புத்தா ஷாப், புத்தா ஷாப், புத்தா ஷாப். எவ்வளவு புத்தா பாருங்களேன். அப்பா 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 அப்பா, அவ்வளோ புத்தாஸ் இருக்காரு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா கேண்டில்ஸ் ஏத்தி வைக்கிறது. மண்ணு வந்து டெக்கரேட்டிவா இருக்கும்ல, அந்த மாதிரி. இது என்னது இது? ஆஹா, இது வந்து பிக்கல்ஸ் போட்டு வச்சுக்கலாம் டைனிங் டேபிள்ல. அழகா நம்ம ஊறுகாய் வழிச்சு சாப்பிடுறோங்களா? சரி, நம்மளுக்கு எல்லாம் இது பத்துமா? பத்தும் வெய்மா வெய். எல்லாம் கேண்டில்ஸ் விதவிதமா ரகரகமா அப்படி இப்படின்னு அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. இது என்னது இது? ஏதோ லைட் எரியும் போல. செல் இல்லைன்னு நினைக்கிறேன். கீ செயின் மாதிரி யூஸ் பண்ணலாங்க. அட் த சேம் டைம் நம்மளுக்கு லைட்டும் கொடுக்கும் போல, அந்த மாதிரி ஒரு ஐட்டம். சிலதுக்கெல்லாம் எனக்கு பேர் தெரியல, இருந்தாலும் நான் உங்களுக்கு காட்டுறேன், பாத்துக்கோங்க. இதுல எதனா வேணும்னா தாராளமா வந்து வாங்கிக்கோங்க. இப்போ வந்து ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு இதெல்லாம் வச்சு ரிட்டர்ன் கொடுக்க போறீங்கன்னா பாதி ரேட்ல வாங்கிக்கலாம்ப்பா. இதெல்லாம் இந்த தட்டே 30 ரூபா 40 ரூபாய் அப்படின்னு விற்பாங்க. நீங்க வந்து கம்மியா வாங்கிக்கலாம். இது வந்து சின்ன சின்ன மினியேச்சர் சைஸ், பெரிய சைஸஸ் கூட இங்க அவைலபிளா இருக்கு. பெரிய புத்தாஸ், பிரசன்டேஷன் ட்ரேஸ். யோகாவை இவங்க ரொம்ப லவ் பண்றாங்க போல இருக்குங்க. இந்த ஆசனத்துக்கு பேர் என்னது? இது சாதாரண ஒரு ஆசனம் தான், வஜ்ராசனமா. அப்புறம் இதுக்கு பேரு ஏதோ, நானும் யோகா கத்துக்கிட்டேன் ஆனா பேர் மறந்து போச்சு. வஜ்ராசனம், பச்சி மோத்தாசனம், அதெல்லாம் நான் பண்ணேன். இது ஒழுங்கா பண்ணிருந்தேன்னா இன்னைக்கு வெயிட் போட்டிருக்க மாட்டேன். பட் நல்லா இருக்கு. பாரு நல்லா பாரு, பயோஸ்கோப் படத்தை பாருன்ற மாதிரி அவ்வளோ கலெக்ஷன்ஸுங்க. இங்க பாத்தீங்கன்னா சால்ட் அண்ட் பெப்பரை இவரனும் ரொம்ப கஷ்டப்பட்டு தூக்கின்னு இருக்கிற மாதிரி. இதுவே காலி பாட்டில் தான். ஆனா அவரோட ஃபேஸ் ரியாக்ஷன் பாத்தீங்களா? பிச்சுடுவேன். செஃபே ஏமாத்திர நீ. சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு வைக்கிறதுக்கு இப்படி வச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா ஒரு டைனிங் டேபிள் மேல டெக்கரேஷனா வச்சா அழகா இருக்கும்ல. தவக்கல பாருங்களேன். அடா போங்கடா டே, நான் ஜாலியா இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. செம்மையா இருக்கு, கியூட்டா இருக்கு. என்னப்பா அங்கங்க ஒரு லெட்டர்ஸே பாருங்களேன். இவர் படுத்துட்டு இருக்கார், அவர் உட்கார்ந்துட்டு இருக்கார், இவரு கிடந்திருக்கிறார், இவர் படுத்தே விட்டார். இது மேல ஒரு சின்ன ஒரு செடி எல்லாம் வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப அழகா இருக்கும். அது எதாவது லெட்டர்ஸா என்னன்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் பரவாயில்ல, உங்க கற்பனை கட்டின மாதிரி இதெல்லாம் செடி வைக்கலாம். குட்டி குட்டியா அந்த அமேசான்ல எல்லாம் விற்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி செடி நர்சரிஸ்ல போனீங்கன்னா கூட கிடைக்கும். அந்த மாதிரி கூட வைக்கலாம். ஸ்டார்டிங்ல எல்லாம் எனக்கு இதை பார்த்தா பயமா இருக்குங்க. இன்னைக்கு எனக்கு பயமும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஆனா நல்லா இருக்கும், அதெல்லாம் அழகா இருக்கும் பாக்குறதுக்கு. இதெல்லாம் வந்து ராஜஸ்தானி லைட்ஸ் போட்டு வைப்போம்ல, உள்ள ஒரு விளக்கேத்தி வச்சு அழகா வைப்போமே, அந்த மாதிரி. விளக்கேத்துறதுக்கு ஒரு பொண்ணு தான் வேணும்னு இல்ல, ஆம்பளையும் கூட பண்ணலாம். இது ஒரு யோகா தான்ப்பா. புத்தாவும் யோகா ஸ்டாச்சுவும் நிறைய வச்சிருக்காங்க. இது எனக்கு சத்தியமா வராத ஒரு யோகா. என் கை அவ்வளவு பெருசு. இதெல்லாம் ட்ரை பண்ணிருக்கேன், அது கூட நான் ட்ரை பண்ணிருக்கேன். யாரெல்லாம் யோகால இருந்திருக்கீங்க, யோகா ட்ரை பண்ணிருக்கீங்கன்னு சொல்லுங்க பாப்போம். இதெல்லாம் டிவைனான ஒரு காட்ஸ் ஐடல். நடுவுல வந்து பசி எடுத்துக்கிச்சு, ஆனாலும் எனக்கு வார்த்தைகள் திணறுகிறது. இதெல்லாம் இது வந்து இதுக்கு ஒரு பேர் வந்து சொன்னாங்கப்பா. அந்த மாதிரி ஒரு ஐட்டம். அதாவது இது ஒரு குண்டா, அதுக்கு பக்கத்துல ஒரு ஜாடி, அந்த மாதிரி இது செட்டு. நல்லா இருக்கும். இதுலயும் சின்ன ஃபிளவர் வாட்ச் போட்டு அழகா ஒரு டேபிள் மேல மெயின்டைன் பண்றவங்களா அழகா வைங்க. யூடியூப்லாம் வச்சிருக்கீங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாம் வந்து இங்க வாங்கிட்டு போங்க. எங்கப்பா வாங்கின? லிங்க் கொடுன்ட்டு நம்ம மக்கள் லிங்க் கேட்டே சாவடிச்சிருவாங்க. இங்க கிடைக்குது. நீங்க யாருக்கிட்ட எந்த யூடியூபர்கிட்ட லிங்க் கேட்க தேவையில்ல. நேரா பெருங்குடிக்கு வாங்க. இந்த வேர்ல்ட் ட்ரேட் சென்டருக்கு ஆப்போசிட் ரோடு வாங்க. அப்படியே ஐடியல் ஷாப்னு இருக்கும்.
இருக்கும் மேல வந்த உடனே இதெல்லாம் பார்த்து half ஆஃப் த ரேட்ல பாதிக்கு பாதி விலையில வாங்கிட்டு உங்க வீட்டை டெக்கரேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். கிட்ஸுக்கானதெல்லாம் கூட இங்க அவைலபிளா இருக்கு. இதெல்லாம் விளையாடி இருக்கீங்களா நீங்க? நான்லாம் விளையாடி இருக்கேன், ஆனா ஃபெயில் ஆயிடுவேன். எல்லாத்துலயும் ஒழுங்கா விளையாட மாட்டேன், ஒழுங்கா பாஸ் பண்ண மாட்டேன். ஆனா இன்னைக்கு ஒழுங்கா யூடியூபர் ரன் பண்றேன். யாரெல்லாம் சின்ன வயசுல தோத்தாங்களோ அவங்களாம் இந்த வருஷத்து இந்த பெரியவங்களானோன்னு ஜெயிச்சிட்டாங்கப்பா. எங்க திரும்பினும் புத்தர், எதில் திரும்பினாலும் புத்தர்ன்ற மாதிரி இவங்க புத்தருக்கு வந்து பிரான்சைஸ் எடுத்துட்டாங்க போல இருக்குப்பா. அவ்வளோ கலெக்ஷன்ஸ். அப்படியே நீங்க பாத்தீங்கன்னா இது எல்லாம் கூட இருக்குது. டெடி பேர், ஷின்சான், மோட்டு பட்லு அதெல்லாம் கூட இருக்கிறது. இது கார், ஒரிஜினல் கார் மாதிரியே இருக்கும், மூவ் ஆகும், ஆனா ஸ்டேரிங் இருக்காது, பெட்ரோல் போட முடியாது. இப்ப நம்ம ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் கூட இங்க அவைலபிளா வச்சிருக்காங்க. அப்படியே நிறைய 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 ட்ரேஸ் வச்சிருக்காங்க. இது ஹோல்சேல் பிரைஸ்லயே உங்களுக்கு பாதி பிரைஸ்ல கிடைக்கும். பிகாஸ் இவங்க வந்து கடைய வேற பிசினஸ் மாத்த போறாங்க. ஆல்ரெடி அது பிக்கப் ஆயிடுச்சு. இதை பாக்குறதுக்கு ஆட்கள் இல்லாத காரணத்தினாலதான் இந்த பிரைஸ்க்கு நம்மளுக்கு கொடுக்குறாங்களே. இல்லைன்னா இந்த பிரைஸ்க்கு அவங்க கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. பட் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அவங்க வேற ஒரு 2 பிசினஸ் நல்லா ஃபேமஸா டெவலப் ஆயிடுச்சு. அதனாலதான் நான் இந்த பிசினஸ சரி ஓகே முடிச்சு விட்டுரும் அப்படின்ட்டு பாதி பாதி ரேட்டு கொடுக்குறாங்க. இதெல்லாம் நமக்கு அடிச்சது ஜாக்பாட். இதெல்லாம் 900 rupees. இதை இன்னைக்கு வந்து நீங்க half ஆஃப் த பிரைஸ்க்கு வாங்கலாம். 1000 ரூபாய்க்கு இன்னும் ஏதாவது ஒண்ணு சேர்த்து வாங்கிட்டீங்கன்னா பாதி ரேட்டுக்கு வாங்கிக்கலாம். நம்ம சாய்பாபா கூட நீங்க இந்த மாதிரி வாங்கிக்கலாம். எல்லாம் சூப்பரா இருக்கு பாருங்க. இதெல்லாம் பெயிண்டிங்ஸ் எல்லாம் போவே போவாதுங்க, அழகா இருக்கும். இந்த மாதிரி செயின்ஸ் செம்மையா நிறைய இருக்குப்பா. அவங்க மூடி வச்சிருக்காங்க, நிறைய குடோன்ல வச்சிருக்காங்க. நீங்க நிறைய வந்து பார்த்து வாங்கிக்கோங்க. எல்லாம் வந்து பாசிட்டிவ் தாட்ஸ் பின்னாடி ஓடுறீங்க அவங்களுக்கு எல்லாம் இதெல்லாம் சூப்பரா இருக்கும். இதெல்லாம் மெட்டல் ஐட்டம்ஸ். இங்க பாருங்களேன், இது ரொம்ப கன் பிரியர் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இதை வந்து பிரசன்டேஷனா கொடுக்கலாம். நான் கூட கன் ஷாட் எல்லாம் பண்ணணும், குதிரை ரேஸ்ல கத்துக்கணும்னு தான் ஆசை. செயல் வடிவம் வேணும். இதோ முடித்து விட்டேன் அப்படின்னு பார்த்தாக்கா இந்த பக்கம் ஒரு ஷெல்ஃப் ஃபுல்லா இந்த மாதிரி ஐட்டம்ஸா வச்சிட்டு இருக்காங்க. எனக்கு முடிக்கவே மனசு வர மாட்டேங்குது. ராதாகிருஷ்ணா சூப்பரா இருக்காங்க. இந்த மாதிரி போட்டோ ஃப்ரேம்ஸ், இந்த மாதிரி பெரிய சீனரிஸ், இன்னும் இதெல்லாம் நிறைய இருக்கு. இதை பாத்தீங்களா, மீஷோல இதெல்லாம் பார்த்தது. இன்னும் கடைசியா வந்து அந்த ஸ்மோக் இருக்குல்ல, அதை வச்சு நான் உங்களுக்கு ஒரு தண்ணி ஒண்ணு வரும்ல, அது 2த்தையும் காமிச்சு முடிச்சிடுறேன். இதை மிஸ் பண்ணிடாதீங்க, மிஸ் பண்ண வருத்தப்படுவீங்க. நான் சொன்னேன்ல, எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான ஸ்மோக் ஃபவுண்டைன் இருக்காரு இல்லையா, விநாயகர் இருக்காரு, சாய்பாபா இருக்காங்க, அப்புறம் சிவன் இருக்காங்க. இவங்க 3 பேருனுடைய எம்ஆர்பி இப்போ இதுல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அக்கா காட்டுங்க வெப்சைட்ல 188 rupees. சேம் விநாயகர், இது கோல்டன் டச் இருக்கு, அது வந்து ரெட் கலர் ட்ரெஸ் இருக்கு. இது 188 எம்ஆர்பி போட்டிருக்காங்க. பட் இங்க அக்கா இது என்ன பிரைஸ்க்கா, 150 rupees. இதுலயே 1000 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா இன்னும் பாதி 75 ரூபாய்க்கு இந்த ஃபவுண்டைன் வாங்கிக்கலாம் 1000 rupees வாங்கும் போது. அதே போல இது பாருங்க, சாய்பாபா கூட 174, பட் இங்க வந்து 75 rupeesக்கு வாங்கிக்கலாம். இதே மாதிரி ஒண்ணுமே இருக்கு. அதே போல நான் இன்னொரு ஐட்டம் காட்டவா. இந்த மாதிரி ஒரு வாட்டர் ஃபவுண்டைன் வாங்கணும்ட்டு எனக்கு கூட ரொம்ப நாளா ஆசை. ஆனா ரேட்டு பாத்தீங்கன்னா 2000 1000 அந்த மாதிரி போட்டுட்டு இருக்காங்களா. இப்ப நம்ம கடையில ஐடியல் கிஃப்ட் ஷாப்ல கம்பேர் பண்ணியே சொல்றேன் இருங்க. இது வந்து 2629 சேம் ஆச்சா. ஆனா இங்க அக்கா எவ்வளவு, இது 700. இதுவும் 1000 ரூபாய்க்கு எடுக்கும் போது இன்னும் பாதி ரேட் இல்லக்கா, பாதி ரேட்டு, பாதிக்கு பாதி விலையில் வெறும் 700னா 350 ரூபாய்க்கு இதை வாங்கலாங்க. வேற எங்கேயுமே வாங்க முடியாது. இப்ப இந்த ஒரு காப்பர் பிளேட்டட் புத்தா இருக்காருல்ல, நல்லா பெருசா ஸ்டாச்சு, பெரிய ஸ்டாச்சு. இவரோட பிரைஸ் அமேசான்ல இவரோட பிரைஸ் 5000 rupees. பட் நம்ம ஷாப்ல 2500 rupees மட்டும் தாங்க, பாதிக்கு பாதி விலையில. அக்கா நிஜமா தானேக்கா, சத்தியமாக உண்மையாக. இது வந்து ஒரு மார்பிள் லைட். அக்கா லைட் போடுங்க. வாவ், இந்த நைட்ல ஒரு ஃபங்க்ஷன் பண்ணும்போது எல்லாம் இன்னும் நேர்ல நல்லா இருக்குங்க, கேமரா விட இது நேர்ல நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கும். இது ஒரு மேல ஒரு ஹேங்கிங் மாதிரி மாட்டி வச்சுக்கலாம், இல்ல இந்த மாதிரி தூக்கி இப்படி எடுத்துட்டு போறதா இருந்தாலும் நீங்க எடுத்துட்டு போலாம். இதனோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 1000 rupees இருக்கு. ஆனா 500 rupeesக்கு நீங்க வாங்கலாம். 1000 ரூபாய்க்கு வாங்கும் போது 500 ரூபாய்க்கு நீங்க இதை வாங்கிக்கலாம். இது வந்து மார்பிள்ல செஞ்சது, சோ காஸ்ட் அதிகம் வெளியில, பட் இங்க கம்மியா இருக்கு. நான் சொல்றது நம்பணும்னு அவசியமே இல்லை. நீங்க ஒரு மீஷோல, அமேசான், பிளிப்கார்ட்ல செக் பண்ணிட்டே வந்து பாருங்க. நான் சாம்பிளுக்கு ஒரு 2-3 ஐட்டமுக்கு நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன்.